நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இப்பொழுது இங்க அசைவாடுங்கப்பா தகப்பனே. இங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்னவரே தகப்பனே, நீர் இப்பொழுது இறங்கி வாங்க. நேத்து ஜபத்தின் மத்தியில நீர் வாசம் பண்ணி நீரே நாங்கள் ஜபம் பண்ணும்போது நீர் அதை கூர்ந்து கவனித்தீரே தகப்பனே. நன்றி பிதாவே, உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்தோமே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோமே. இப்பொழுதும் கூட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களை நாங்கள் தகப்பனே அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சமூகத்துல தகப்பனே. நாங்கள் எங்களையே தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. எங்க வாழ்க்கையில இருக்கிற கரையான எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் மாற்றி தாங்கப்பா தகப்பனே. எங்க பழைய வாழ்க்கையின் எந்த கிரியைகளும் இப்பொழுது செயல்படாதபடிக்கு எல்லா பழைய வாழ்க்கையின் கிரியைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக நான் செபிக்கிறேன் பிதாவே. செபிக்கிறாவியானவர் நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு நீர் காண்பித்து அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த விஷயங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் தகப்பனே படிக்க, இந்த 22ஆம் அதிகாரத்துல பவுலை பற்றின அந்த சாட்சியை நாங்கள் படிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் சுகம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரு ஆக்ட்ஸ் 22 படிச்சீங்க? மெசேஜ் ஓகே, வெரி குட். ஐவன் பட்டியா 22ல எக்ஸ்பிளைன் பண்றியா? ஆக்ட்ஸ் 22 பண்ணுங்க. நான் சொல்றேன். ஆக்ட்ஸ் 22 பண்றியா? படிச்சியா? படிச்சேன். இப்போ பண்ண முடியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிச்சு. ஓகே. இல்ல, பாலோட சாட்சி இருக்குல்ல, அது சும்மா உனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லு. பால் எப்படி கன்வெர்ட் ஆகுறாரு அத வந்து சாட்சியா சொல்லுவார் ஆக்ட்ஸ் சாப்டர் 22ல. என்ன நடக்குது, அவர் என்ன பண்றாரு, அப்போ என்ன நடக்குது, இயேசு எப்படி அவர் மீட் பண்றாரு, அது அந்த கதை தான். டார்சஸ்ல வந்து எல்லாத்தையும் பெர்ஸ்கியூட் பண்றாரு இங்க ஜீசஸ் ஃபாலோவர்ஸ். ஸோ பெர்ஸ்கியூட் பண்றது இல்லாம இப்போ டமாஸ்கஸ் போயிட்டு அங்க இருக்கிறவங்களையும் பெர்ஸ்கியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, டமாஸ்கஸ் வந்து ஃபாரின் சிட்டி மாதிரி, ஸோ அங்க இருக்க பெர்ஸ்கியூட் பண்ணுன்றதாக ஹை ப்ரீஸ்ட் லெட்டர் வாங்கிட்டு போறாங்க. போற வழியில ஒரு பிரைட் லைட் வந்து பார்த்து கீழே விழுந்துடுறாங்க. ஹார்ஸ்ல இருந்து போயிட்டு இருக்கும்போதான் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, சால் why are you persecuting meன்ட்டு. அவங்க வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க, who are you lord கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஜீசஸ் ஆன்சர் பண்றாங்க, I am Jesus of Nazareth whom you are persecuting சொல்றாங்க. ஸோ அதை கேட்டு அவர் வந்து அப்ப அந்த பாட்டுல தான் அவருக்கு கண்ணு தெரியல. ஸோ கடவுள் வந்து அவங்கள வந்து டமாஸ்கஸ் போக சொல்றாங்க. அங்க வந்து அனனியாஸ் வந்து இவங்களை வந்து பார்த்து இவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணும்போது இவங்க சரியாயிருது. கண்ணில் வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி விழுந்து அப்ப இருந்து கண்ணு தெரியுது. அப்ப வந்து அப்புறமேட்டு கடவுள் வந்து இவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க, இவங்க கடவுளுக்கு என்ன சாட்சியா எப்படி இருக்கணும், இவங்க கடவுளுக்காக என்னென்ன இதெல்லாம் பண்ணணும், எவ்வளவு துன்பங்கள்லாம் இவங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை காமிப்பேன்னு சொல்லிட்டு அனனியாஸ்ட சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் சால் பத்தி. அதே மாதிரி இவங்க நடக்குது. அவங்க பால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பால் அண்ட் பர்னபாஸ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஜர்னி ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஓகே, சூப்பர். சோ Evangeline, can you share anything? Anything which impressed you in this story? Paul's conversion இருக்குல்ல, அந்த conversionல anything which impressed you? You can type in chat also. I can read it for everyone. எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஜீசஸ் வந்து பாலை மீட் பண்ணார்ல, அந்த விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் வந்து இப்படி மீட் பண்ணாரு, ஏன் டைரக்டா வந்து மீட் பண்ணி ஒரு கண்ணை குருடாக்கி இதெல்லாம் பண்ணணும், எனக்கு இது புரியல. இது நல்லா இருந்துச்சு. பால் உடனே மாறுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது
நீ படிச்சியா? என்ன படிச்ச? அதான் நம்ம ரெஸ்பாண்டிங் டு காட்ஸ் காலிங். ஸோ அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இருக்குல்ல. ஸோ அதனால பால் வந்து விசேஷமா வந்து தெரிந்து கொள்ளப்படுறாங்க. ஸோ அதுக்கு இம்மீடியட்டா பால் வந்து காட் கூப்பிடும்போது ரெஸ்பாண்ட் பண்ணி மனம் திரும்பி வராங்க. ஷாரன், எனிதிங்? எஸ், எப்போ கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்துட்டு காட் வந்துட்டு ஒண்ணு சொன்னாரு. நான் இந்த 7th சாப்டர்ல 58th வேர்ஸ்லயே பால் வந்துடுறாரு. ஸ்தேவானோட மரணத்தப்பவே பால் வந்துடுறாரு. அப்போ வந்துட்டு அந்த வசனம் படிக்கும் போது நான் கேட்ட பிரசங்கம் எல்லாமே வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்தேவானோட வஸ்திரத்தை தான் எடுத்துட்டு போய் பவுலோட கால்ல வந்து வச்சாங்க அப்படின்னு வந்துட்டு நான் மெஜாரிட்டி கேட்ட பிரசங்கத்துல எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஓகேவா? ஆனா இங்கேயே போட்டிருக்கு, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நான் வந்துட்டு எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கும், ஏன் அவங்க போய் அவரோட கால்ல வச்சாங்க, ஏன் வந்துட்டு அவரோட கால்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துட்டே இருக்கும். சரி எதுக்கோ வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே விட்டுருவேன். சோ அதுக்கு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஆன்சர் கிடைச்சது இந்த 22 சாப்டர்ல. 22nd சாப்டர்ல 20th வேர்ஸ்ல பவுல் வந்து சொல்றாரு, அதாவது ஸ்தேவானோட மரணத்துக்கும் அவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்றது. உம்முடைய சாட்சி ஆகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. சோ அது வந்துட்டு பவுல் வந்துட்டு குற்றப்பட்டு இந்த இடத்துல டெஸ்டிஃபை பண்றாரு. அண்ட் ஓகே, அவர் வந்துட்டு அந்த கொலை பண்றவங்களுடைய வஸ்திரங்களை காட் பண்ணிட்டு இருந்தார், காவல் பண்ணிட்டு இருந்தார். சோ அதனால he is also included in this murder. சோ அது வந்துட்டு காட் வந்துட்டு எனக்கு இதுல வந்துட்டு படிக்கும்போது இதனாலதான் சோ ஒரு நம்ம கூட நீங்க கூட ரெவலேஷன்ல சொன்னீங்க, ஜோடி இல்லாம இராது, ஒன்னுத்துக்கு அங்க ஆன்சர் இல்லைன்னா கூட பின்னாடி அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அது எனக்கு காட் வெளிப்படுத்தினதுக்காக ஐ பிரைஸ் காட். சரி, எதுக்கு வஸ்திரங்களை கழட்டி பவுலோட பாதத்துக்கு அடிக்க வைக்கிறாங்கன்ற ஆன்சரை சொல்லியே, அது கண்டுபிடிச்சியா? அதானே கண்டுபிடிச்ச? ஜோடி எதுக்கு வஸ்திரத்தை கழட்டி பாலோட கால்ல வைக்கணும்? வஸ்திரத்தை போட்டுக்கினே கல் எறிய வேண்டியதுன்னு இல்ல, அந்த ரத்தம் வந்துட்டு வஸ்திரத்துல படக்கூடாது. ரத்தம் வந்துட்டு அவங்களுடைய வஸ்திரத்துல, இப்போ இவரு கூட கை கழுவுவார், பிலாத்து கூட கை கழுவுவார்ல, அதெல்லாம் என்னத்துக்கு நிழலாட்டம்னா அந்த ரத்தத்துக்கு வந்துட்டு இவங்க பழி ஏத்துக்கல அப்படின்றதுக்கு ஒரு சாட்சிக்காக கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இல்ல அந்த ரத்தம் இவங்க மேல பற்றக்கூடாது, அதுதான் இவங்களோட மோட்டோ. பிலாத்து எது கை கழுவுனார்னா, இந்த ரத்த பலிக்கு நான் சொன்னேன் இல்ல, இந்த ரத்த கரை என் கையில இல்ல அப்படின்னு காட்டுறாரு. புரியுதா? சோ பைபிள்ல இருக்க சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அர்த்தம் இருக்கும். ஓகே, ஆமா வஸ்திரங்களை கழட்டி வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க தெரியாது. இங்கே போட்டிருக்கு பாரு 20வது வசனத்துல, சாட்சி ஆகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது, ரத்தம் சிந்தப்படும் போது, சும்மா சாகடிக்கல ஸ்தேவான. எப்படி சாவடிச்சாங்க? ஒரு கல்ல ஒருத்தனோட தலையில எப்படி போட்டா எப்படி வலிக்கும், இதே மாதிரி தலையில, மூக்குல, வாயில, நெஞ்சில, வயிற்றுல, எல்லா பார்ட்ஸ்லயும் கல்லு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எப்படி இருக்கும்? அணு அணுவா சித்திரவதை பட்டு 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 அந்த சாட்சியாக இருக்கிற ஸ்தேவான அவர்கள் கொள்ளுகிறார். முதல் மாட்டையர், ஃபர்ஸ்ட் மாட்டையர் இஸ் ஸ்டீஃபன். இப்படி சாகப்பட்டும் அவன் என்னன்னு ஜெபிக்கிறான்? அப்பா இவர்களை மன்னிங்க, இவர்களை மன்னிங்க. இவனோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கர்த்தர் மன்னிச்சாரா? பவுல மன்னிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஓகே, ஆனி ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னான்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைப்புனா என்ன? தெரிந்து கொள்ளுதல்னா என்ன?
What do you mean by calling? What do you mean by choosing? You are chosen or you are called. Okay, இப்போ நீங்க இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க. Are you called or are you chosen? Called or chosen? என்னம்மா தெரியாதா? இதெல்லாம் பேசிக் ட்ரூத் தானே. காலிங், சூசிங், God has. சும்மா சொல்லிட வேண்டியது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்படுறதும் என்னன்னு தெரியல, தெரிந்து கொள்ளப்படுறதும் என்னன்னு தெரியல. Come on, Evangeline. You have been so silent. Both. Not both. Both, you were both called, and what is the difference between calling and choosing? Being called or being chosen? இந்த வசனம் அதுக்கு வருமா? சீட்டு மடியில் போடப்படும். காரிய சித்தி ரத்தரல் இல்லை. டிசைபிள்ஸ் சூஸ் பண்ணும்போதும் எல்லாருமே கால்ட் தான் டிசைபிள்ஸ். Disciples எல்லாருமே chosen. இல்ல, லாஸ்ட்ல அந்த மத்தியா செலக்ட் பண்றதுக்கு அப்போ சீட்டு போட்டு பாப்பாங்கல்ல, அப்போ வந்து எல்லாருமே கால் தான். ஆனா யார் வந்து செலக்ட் காட் வந்து யாரை சூஸ் பண்றாரு? மத்தியாஸ். சோ அந்த எக்ஸாம்பிள் வருமா? ஓகே, கிட்டத்தட்ட சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வருது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? குவைட்டாவே இருக்கிறீங்க. Evangeline, Sharon. அந்த தம்ஸ் அப் அனுப்புறதுக்கு இவ்வளவு நேரமாமா? யா, இது நம்ம எதிர்பார்க்கும் போது தம்ஸ் அப் அனுப்ப மாட்டா. வந்து சாட் பண்ணுவோம். நம்ம சாட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா டிஃபரெண்ட். எங்க விட்டேன்? எல்லாருக்கும் இன்டர்வியூல கால் லெட்டர் வரும். கால் லெட்டர் வந்தோடனே எனக்கு கால் லெட்டர் வந்துருச்சு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க மாட்டோம். போய் இன்டர்வியூவை அந்த ரெக்ரூட்டிங் ப்ராசஸ்ல போய் ஆட்டணும். அதுல 10 பேர் 20 பேரை கால் பண்ணிருப்பான் அவன். ஆமா, சரி, அவன் ஒரு 10 பேரை 20 பேரை கால் பண்ணிருப்பான். ஆனா வேகன்சி எவ்வளவு இருந்திருக்கும்? இந்த 11 பேரை எதுக்கு கால் பண்ணா? எனக்கு தெரியல எது கால் பண்ணா. இந்த 11 பேரோ 19 பேரோ எது கால் பண்றான்னா, இவங்கள யாரு பெஸ்ட் அப்படின்னு பார்த்து he is choosing. இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, that guy is chosen guy. ஓகேயா? கரெக்டா? ஈஸி. You have all been called. வேர்ல்ட்ல எல்லாருமே called. But whoever respond to the call letter of Jesus Christ, they have been chosen. Simple. Okay. Now, in interview process, they see your qualification. They see your talent. They see your skill sets. They see your experience, ability. But God sees whether you are ready to listen to his voice. Are you ready to change yourself? Purida? Convert yourself. Come from your old life to a new life. Are you ready? You don't want to convert yourself from the old life to new life. God will do that. உன்னை மறுரூபப்படுத்துகிறது கர்த்தர். புரியுதாமா? உன்னை மறுரூபப்படுத்துறது கர்த்தர். அதற்கு வல்லமை கொடுக்க வேண்டியது கர்த்தர். எல்லாமே கர்த்தர் தான். ஆனா நீ பண்ண வேண்டியது என்ன? உண்மை மனதுடன் இதோ இங்க இருக்கிறேன், என்னை அனுப்பும். ரெக்ரூட்டிங் ப்ராசஸ்ல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஐ ஆம் ரெடி, சென்ட் மீ. புரியுதா? எவ்ரிபடி இஸ் கால்ட். எவ்ரிபடி இஸ் கால்ட் ஹியர். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், உலகத்துல இருக்க ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்திற்காக, தேவனுடைய கர்த்தருடைய தீர்மானத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்.
ஓகே, சில பேரு 50 வயசு ஆன பிறகுதான் அந்த அழைப்பையே புரிஞ்சுப்பாங்க. சில பேரு 10 வயசுலயே அந்த அழைப்பை புரிந்துப்பாங்க. சில பேர் அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாமே இறந்தும் போயிடுவாங்க. புரியுதா? ஆனா அழைப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த அழைப்பு வரும்போது ஜீசஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? தோ வர, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொல்லும் போது, என் தகப்பன் செத்து போயிட்டார்னா அவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ வா கிளம்பி. உன் வேலை மரித்தவர்களை அடக்கம் பண்றது கிடையாது. உன் வேலை உயிர்ப்பிக்கிற வேலை. நீ அடக்க ஆராதனை நடத்திட்டு இருக்கிற உட்காந்துட்டு, நீ உயிர்ப்பிக்கிற வேலை. நான் ஜீவனானவன், நீ என்ன பின்பற்றி வா, நான் உன்னை மரித்தவர்களை உயிர்ப்பிக்க பண்ணுவேன். புரியுதா? அவர் முக்கியமா எதிர்பார்க்கிறது நம்மளோட லைஃப்ல என்ன? தட் ரெடினஸ். காட் ஜீசஸ் சொன்னார்னா செய்யணும். ஜீசஸ் சொல்லி செய்யலைன்னா செய்ய வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து. ஓகே, அதுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே when God calls you, respond. When you respond, you are chosen. புரியுதா? இப்ப இங்க பால் வந்து ஒரு மிகப்பெரிய தேவனுடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். ஓகே, God is having a biggest plan in Paul's life, and God calls him at some of the age. இந்த டெமாஸ்கஸ்க்கு போற வழியில தான் God calls him. ஓகே, அதுக்கு முன்னாடி Paul didn't take any பிரயாசப்படுறது, didn't take any chances to know what is the call. He thought that the call for Paul is to persecute Christians. நம்மளும் அதே மாதிரி தான்ல. பால் வந்து எப்படி கிறிஸ்தவர்களை பர்சிக்யூட் பண்ணி கொண்டு, நான் என்னுடைய மதத்தின்படி மத நெறிகளின்படி கரெக்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஓகே, நம்ம அதே மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். நான் வந்து சின்ன வயசுல வந்து, ஓகே, சின்ன வயசுல கூட இல்லை, இந்த வாலிப வயசுல வந்து சர்ச்சுக்கு போனாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சர்ச்சில் போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் செகண்ட் பெஞ்ச்ல உட்காந்தாலே போதும், அதுதான் என்னோட காலிங்னு நினைச்சேன். கேவலமான காலிங். அந்த மாதிரிலாம் கால் பண்ண மாட்டார் கர்த்தர். இது ஒரு மெச்சூரிக்கு வந்தவனதான். ஒருவனை, ஒரு பிலீவரை அவர் ஒரு பர்பஸ்க்காக அழைக்கிறார் என்றால் அந்த பர்பஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் a high calling. ஓகே, இட் will be a divine calling. ஓகே, அந்த காலிங் எப்படி இருக்கும்? நீ வாரம் வாரம் இந்த சர்ச்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். இதா காலிங். நீ வாரம் வாரம் இந்த சிஎஸ்ஐ சர்ச்ல, இந்த பெண்டகோஸ்தல் சர்ச்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போனோம். இது இயேசுவோட காலிங் கிடையவே கிடையாது. இது அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் நீ சபை கூடுதலை விட்டு விடாமல் நீ வருகிற, அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் a calling. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 வளர்ந்து வர்ஷிப் பண்ணும்போது, வர்ஷிப் பண்றதுதான் என்னுடைய காலிங். சர்ச்ல வந்து ஆடியன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கீபோர்டு வாசிக்கிறது என்னுடைய காலிங். பாட்டு பாடுறது என்னுடைய கொயர்ல, பாட்டு பாடுறதுனா கொயர்ல இருந்தேன், பாட்டு பாடுறது என்னுடைய காலிங். இப்படி நினைச்சிட்டு இருக்கு. ஓகே, பா நீ நல்லா கவனிங்க. நிறைய பேர் இந்த ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடுறோம். என்ன கண்ணோட்டம்னா, ஒருவனை அழைத்து இந்த சர்ச்ல நீ இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாட்டு பாடிக்கினே இரு. ஒருத்தனை அழைச்சு நீ இந்த சர்ச்ல ஆர்கன் வாசி, இந்த சர்ச்ல நீ வர்ஷிப் லீட் பண்ணு, இந்த சர்ச்ல இது பண்ணு அப்படின்னு கடவுள் ஒரு காலிங்கை கொடுத்து உட்கார வச்சிடறாருன்னு நினைக்கிறோம். தப்பு. அது காலிங் கிடையாது. உன்னோட காலிங் என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஒரு காலிங் இருந்துச்சு. ஓகே, தாவீது அந்த காலிங்கை அறிந்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. தாவீதுக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. என்ன டேலண்ட்? he can invent instruments, musical instruments, and he can play instruments. ஓகே, சுரமண்டலங்களை அவனே கிரியேட் பண்ண முடியும், அவனே கிரியேட் பண்ணுவான், அவனே வாசிச்சு நல்லா பாடும். ஓகே, இந்த டேலண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த உன்னோட காலிங்கும் உன் டேலண்ட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒத்து போகுமா? ஓகே, கடவுள் உன்னை அப்படி படைச்சிருப்பார். கடவுளை விசித்திர வினோதமாய்
கடவுள் வந்து உன்னை படைச்சிருப்பாரு. உன் டேலண்ட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் உன் டேலண்ட்டும் உன் காலிங்கும் ஹெல்ப் ஆகும், ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆனா உன் டேலண்ட் தான் காலிங். சாரி கைஸ், இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கேக்குதா இப்போ? கேக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டேலண்ட் அண்ட் காலிங், இது ரெண்டுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஓகே, ஒன்றை ஒன்று சந்திக்கும் ஆர் ஓவர்லேப் ஆகும் அந்த மாதிரி. ஓகே, ஆனா டோன்ட் எவர் திங்க் தட் யுவர் டேலண்ட் இஸ் யுவர் காலிங். இந்த தப்பு நிறைய வாலிபர்கள் பண்ணிடுறாங்க. அடுத்து தெளிவா எனக்கு பேசுறாரு உங்ககிட்ட. நான் நல்லா பாட்டு பாடுறேன், God called you as a singer. No, that may be, but there are very less chances. நான் நல்லா கீபோர்டு வாசிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஆர்கன் வாசிக்கிறேன். God called me to be an organist. No, not at all. Okay, not at all. Your calling, your talent will help your calling. It doesn't need to be your talent must be calling. அதாவது எப்படின்னா, உன்னுடைய தாளந்து வந்து உன் காலிங்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா உன் டேலண்ட் இதுன்றதுனால இதுதான் என்னோட காலிங்னு நினைச்சிடாங்க. எக்ஸாம்பிள், பைபிள் எக்ஸாம்பிள் இஸ் டேவிட். ஓகேயா, சுரமண்டலம் நான் நல்லா வாசிக்கிறேன். ஓகேயா, நான் நல்லா இன்வென்ட் பண்றேன். ஓகே, சூப்பர், நான் ஒரு கொயர் மாஸ்டர் அப்படின்னு டேவிட் நினைச்சானா எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருப்பான். அல்லது அவன் நல்லா கிட்டார் வாசிக்கிறான், அல்ல ஹார்ப் வாசிக்கிறான்னா அவன் சுரமண்டலங்களை எடுத்துட்டு போய் அசுத்த ஆவி பிடித்த ஒருவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து நின்று வாசிக்கிறான். வாசிச்சோன்னா அசுத்த ஆவி விலகி ஓடுது. அப்ப இவன் என்ன நினைச்சிருக்கலாம், எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நான் வாசிச்சா பிசாசு ஓடுது, எல்லா பிசாசையும் துரத்துறதுக்காக இவன் போய் வாசிச்சுட்டு இருந்திருக்கலாம். He didn't do that. Okay, அல்லது he can sharply find a target with his sling. டார்கெட்டை ஈஸியா அவனால அடிக்க முடியும். நெத்தி பொட்டுல கை குறி வச்சானா கரெக்டா அடிக்கிறான். சிங்கத்தை ஒரே பீரு, அவ்வளவுதான். இவ்வளவு பலவான் சண்டை போடுறது. ஓகே, ஐ ஆம் a fighter, now I will fight, I am the army commander நினைச்சிருந்தானா he is also doing a wrong thing. ஓகே, உன் டேலண்ட் என்னவா வேணா இருக்கலாம், பட் காட்ஸ் காலிங் இஸ் டு பி ஆன் யுவர் ஹெட். எது வேணா இருக்கலாம். ஓகே, உன் டேலண்ட் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா உன் காலிங் God has to tell you or God has to reveal you. ஓகே, உங்க மைண்ட்ல என்ன டேலண்ட் வேணா இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கலாம். இதுதான் என்னோட காலிங்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கலாம். கர்த்தர் தெளிவா, இன்னைக்கு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோடும் கூட கர்த்தர் பேசுறாரு. உங்க டேலண்ட் தான் காலிங்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அழிச்சிருங்க, உங்க மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க. ஓகேயா, உங்க காலிங்க்கு டேலண்ட் உதவுமே தவிர, ஓகேயா, மோஸ்ட் ஆஃப் த டைம் காட்ஸ் காலிங் இஸ் வெரி ஹை, காட்ஸ் காலிங் இஸ் வெரி டிவைன். புரியுதா? டேவிட்டுடைய எல்லா டேலண்ட்டையும் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த டேலண்ட் வந்து அவன் ராஜா ஆகுறதற்கு உதவினது. ஆனால் இந்த டேலண்ட்டுக்கும் ராஜாவின் காலிங்க்கும் சம்பந்தமே இல்லை. பாத்தீங்களா, ஒரு ராஜா பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ராஜா பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாக்கு என்ன இது? அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா? ஓகே, another way around கூட நான் போறேன். ஜோசப் would be a best example. ஓகே, ஜோசப்க்கு என்ன டேலண்ட் இருந்துச்சு? சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற டேலண்ட் கடவுள் கொடுத்திருந்தார். வரம் அப்படி கூட சொல்லலாம், வரம் அல்லது டேலண்ட், இதை கொடுத்திருந்தார். ஓகே, அப்போ இவனை எப்படி கூப்பிட்டாங்க? he is a dreamer அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இவனை கனவு காண்பவன், ட்ரீமர் அப்படிதான் கூப்பிட்டான். இவன் கனவு கண்டு யார் யாருக்கெல்லாம் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவீங்க, வாங்க ஜோசியக்கார வேலை பார்த்திருக்கலாம், அவன் பார்க்கல. இவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா வந்துச்சு, காரிய சித்தி உடையவனா இருந்தான். இவனுக்கு அண்டர்ல எதை வச்சாலும் நடக்குது. ஓகே, இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற இந்த டேலண்ட் எப்படி உதவுது யோசேப்புக்கு? சிறைச்சாலையில இருக்கும்போது
இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் ஒருத்தனுக்கு பண்ணதுனால அவன் போயிட்டு எங்க சொல்றான் ராஜா கிட்ட, உங்க சொப்பனத்தையும் அவன் வியாக்கியானம் பண்ண முடியும் ராஜா கிட்ட கொண்டு போகுது. இந்த டேலண்ட் வந்து ராஜாவின் இடத்துல, பார்வோன் இடத்துல அவனை கொண்டு போகுது. Your talent will be a stepping stone to reach your calling. It doesn't mean to be your calling. Your talent doesn't mean to be your calling. அதன் பேரு புரிஞ்சிச்சு. சாட்டையும் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். சொல்லுங்க, இப்ப எத்தனை பேர் புரியல? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எனக்கும் இங்கிலீஷ் வராம கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசினேன், அப்ப கூட 2 தம்ஸ் அப் வரல. புரிஞ்சிச்சா வேஞ்சலின்? சீக்கிரமா ஷாரனுக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சீக்கிரம், கொஞ்சம் கொஞ்சமா. என்ன புரியல? என்ன புரியல? சீக்கிரம் சீக்கிரம். Okay, I'll take my own example. Okay. எனக்கு பைபிள் வேர்சஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க பிடிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். இந்த பைபிள் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, மற்ற நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டம், எனக்கு தெரியல. பட் பைபிள்ல இந்த சாப்டர் இந்த வேர்ஸ் இது, இந்த சாப்டர்ல இந்த வேர்ஸ் இது அப்படின்னு என்னால ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு. I trained myself or God gave that talent அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நான் கோட் பண்ணிட்டு எங்க சர்ச்ல கோட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னுடைய யூத் அண்ணாஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த காம்படிஷன்ல நீ வந்து பைபிள் குவிஸ்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே, எனக்கு தான் இந்த பைபிள்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படியே பயங்கரமா கோட் பண்ணுவேன். அதுக்கு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நினைக்கிறேன். இந்த பைபிள் தான் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு போய் உட்காந்து அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு பார்த்தா ஃபெயிலு. பைபிள் குவிஸ்ல ஒரு 3rd பிரைஸ் கூட வாங்காம கிளம்பி வந்தாச்சு. ஓகேயா, அதுல ஐ couldn't perform well. ஓகேயா, ஆனா என்னை இன்னொரு இதுக்கு என்ரோல் பண்ணியிருந்தாங்க. என் நேம் எதுக்குன்னா ப்ரீச்சிங் காம்படிஷனுக்கு என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் டைமா ஐம் கோயிங் டு ப்ரீச். I've not preached in a mic to a congregation. Okay, first time I'm gonna preach. I don't know whether I have the talent or not. I don't know whether that is the calling or not. But when I attempted to preach, God helped me to get first prize. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் ப்ரீச்சிங்ல என் பேர் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷமும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எல்லா வருஷமும் I started to get prizes. Most of the time I was first. So I myself identified that God has called me for something which is very divine, not to win competitions. நல்லா கவனிங்க. I'm just touching one great truth. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்ஸ் எல்லாமே இந்த உலக பூர்வமான பிரைஸ வாங்குறதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. இந்த ப்ரீச்சிங் டேலண்ட கடவுள் எனக்கு எதுக்கு கொடுத்தாரு, அல்லது இந்த பைபிள் வசனங்களை கோட் பண்ற டேலண்ட் எனக்கு எதுக்கு கொடுத்தாரு, இந்த இன்டர் சர்ச் காம்படிஷன்ல எல்லாம் பிரைஸ் வாங்குறதுக்கா? அதுக்காக பிரைஸே வாங்க கூடாதா? அப்படி சொல்லல. God has a divine calling. நான் பிரசங்கம் பண்ணி அநேக பேர் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். நான் பிரசங்கம் பண்ணி அநேக பிணையாளிகளை சொஸ்தமாக்க வேண்டும். நான் ஞானத்தை போதித்து அநேக பேரை ஞானவான்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த டேலண்ட எனக்கு கொடுத்திருக்கிறாரு. புரியுதா? அதுக்காக இமான் பாஸ்டரா தான் அவனும் ப்ரீச் நல்லா பண்றான் கிடையாது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியல? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? இப்போ எப்பயாவது புரியுதா? கர்த்தாவே, ஐவனுக்கு புரிஞ்சிடும். இப்போ உன் காலிங் என்ன?
புரியுது சொன்னீங்க. தான் சொல்றேன். உங்க காலிங் என்ன இப்போ? உங்க காலிங் என்ன? சோஷியல் ஒர்க் உங்க காலிங். இல்லையே, கிண்டல் பண்ணல. அதுவா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. உனக்கு ஷுவரா தெரியுமா? ஜீசஸ் சொல்லிட்டாரா? ஷுவரா இல்ல, 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பெர்சன்டேஜ் எந்த வசனத்துல இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாம். பிரேயர் பண்ணி. ஆனா இதுதான் சோஷியல் சிங்கிங். சோஷியல் ஒர்க். இது டாலன்ட். இது ரெண்டும் டாலன்ட். இன்னும் காலிங் ஐடென்டிஃபை பண்ணல. சோஷியல் ஒர்க்ன்றது ஐடென்டிஃபை. நான் இப்பதானே சொன்னேன், டேலண்ட வச்சு உன் காலிங்க டிசைட் பண்ணாத. எல்லாருமே இந்த தப்பு பண்ணுவாங்க பாத்தியா? சீரியஸா நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, புரிஞ்சுச்சா? எனக்கு டேலண்ட், பாடுற டேலண்ட், ஐ அம் a singer அப்படின்னு கிடையாது. புரிஞ்சுச்சா? சரி, ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:6 வாசி. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணோம்? ரொம்ப ஆழக்கூடாது, அடங்காம தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளப்பட்டார். போட்டிருக்கா? எங்க போட்டிருக்கு? 10வது வசனம் வாசி. 22:10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். அப்பதான் காலிங்கே வருது பாலுக்கு. ஆனா அவன் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கர்த்தர் முன்னாடியே நியமித்து விட்டார். ஓகே, 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்னை பற்றி அறிவிக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தெரிந்து கொண்ட. He is a chosen vessel. We are chosen vessels. Okay. எப்படி chosen vessel? இங்க ஓகே, 10வது வசனம் நீ வாசிச்சீனா, கர்த்தர் அழைப்பை பத்தி பேசுறாரா, தெரிந்து கொள்ளுதலை பத்தி பேசுறாரா? 10வது வசனம் 22:10. சாரி, ஆக்ட்ஸ் சாப்டர் 22:10ல எதை பத்தி பேசுறாரு? காலிங் பத்தி பேசுறாரா, கெட்டிங் சோசன் பத்தி பேசுறாரா? chosen. எங்க போட்டிருக்கு? நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். நியமிக்கதான் பட்டிருக்கு. Is not chosen. Is not chosen. He is called there. Jesus is calling there. முன்னாடி 9வது வசனம் வாசி. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. So Paul is yet to respond. புரியுதா? Paul is yet to respond. Jesus Christ பேசின அந்த வார்த்தைகளுக்கு Paul is yet to respond. Now Jesus is telling something to Paul to do. கரெக்டா? பால் கிட்ட இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பண்ணும்படிக்கு சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்றார்? நீ நியமிக்கப்பட்டிருக்கிற மகனே, மகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த டாஸ்கை நீங்க செய்து முடிக்கணும்னு நியமிக்கப்பட்டிருக்கீங்க. You have been called. Call letter, you have been received the call letter. Received தெரியல, but you have a call letter. You have to receive it. Okay, இந்த கால் லெட்டர் உன் பேர்ல வந்துருச்சு. You have to receive it. Okay, அதான் நியமிக்கப்படுறது. இப்போ அங்க வாசி 9:15 வருஷத்துல அது வாசி.
அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஏன் இங்க தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு? அங்க அழைப்பை பத்தி தான் பேசுறாரு, இங்க தெரிந்து கொள்ளதை பத்தி பேசுறாரு. எப்படி? கமான், இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆக்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அவனை அழைத்ததே தெரிந்து கொள்வதற்காக. அது தெரியுதுமா? இன்னும் புரிஞ்சுக்கலையா அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? அது புரியுது, ஆனா அத பவுலோட இதுல எப்படி இன்டர்லிங்க் பண்றீங்கன்றது தான் புரிய மாட்டேங்குது. புரியல. இவாஞ்சலின், come on. Did you understand? Okay. 8வது வசனம் வாசி. அதே அதிகாரம் 9:8 வாசி. சவுல் தரையில் எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அடுத்த வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஏன் தமஸ்குவுக்கு போனா? அனனியாவை பார்க்கிறதுக்கா? இல்ல பாலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் சொல்லு. 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். எந்த சத்தத்தை கேக்குறாங்க? இயேசு ஒரு விஷயம் சொல்றார். 6வது வசனம் வாசி. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்க சொல்லப்படும் சொல்றாருல, அந்த வசனத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து கையிலாக பிடித்து போறவர்களுடைய கையை பிடிச்சு கொண்டு தமஸ்குல போய் 3 நாள் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். He responded to the call of Jesus Christ. That is why he is chosen. புரிஞ்சுச்சா? திருப்பி ரீகனெக்ட் பண்ணுங்க, இத திருப்பியும் பார்ப்போம்.